ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தொடு. ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. அது புடவையா நகையான்னு தெரியல. தொடு. எனக்கு எதுவும் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா வெளியே வந்திருக்கோம். உன்னை நான் வெறும் கையோட கூட்டிட்டு போக விரும்பல. அதான் எதுவும் வேண்டாம்னு சொல்றேன்ல. எது வேணாலும் கேளு. நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன். எனக்கு விவாகரத்து வேணும். வாங்கி தர முடியுமா? அது இந்த கடையில கிடைக்குமா? திவ்யா, ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு கையை விடுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். கையை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். ஏன் பயமா இருக்கா? இது பயம் இல்ல, பிச்சை. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? பிடிக்கல, அவ்வளவுதான். நான் தொடர்ந்து உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. என்னது இது? ஒரு சின்ன பரிசு. எனக்கு தான் எதுவும் வேணாம்னு சொன்னேன்ல. எனக்கு வேணும்னு தோணுச்சு. அதை திறந்து பார்க்க போறது இல்லையா? இல்ல. நான் கட்டாயப்படுத்தினா? உங்க கட்டாயத்துக்கு நான் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்ல. நான் உன்னை தொட்டு தாலி கட்டினவன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கயிறு. மஞ்சள் சாயம் பூசின ஒரு வெறும் கயிறு, அவ்வளவுதான். ஆனா ஊர் உலகம் அது அப்படி நினைக்கலையே. அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல. ஏன்? ஏன்னா என் எதிரில உங்களை கணவரா ஏத்துக்க முடியல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா எதுவும் என்கிட்ட இல்ல. எதுவும் என்கிட்ட இல்ல. எதுவும் என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. ஒரு நிமிஷம். இதை திறந்து பார்க்க போறது இல்லையா? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் உங்களுக்கு முக்கியமா படுதா? ஓகே, இப்ப நான் அதை திறந்து பார்க்கணும், அவ்வளவுதானே? விவாகரத்து மனு. நீயா விரும்பி கேட்டது ஒண்ணு, நானா விரும்பி கொண்டு வந்தது ஒண்ணு. நேத்து நீ விவாகரத்து கேட்டப்போ விளையாட்டா கேக்குறியா இல்ல நிஜமாவே கேக்குறியான்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ கேட்டதுலயும் நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்தவரை உன் கடந்த காலத்தை பத்தி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்ல. உன் வருங்காலத்தை தான் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன். இன்னமும் ஆசைப்படுறேன். உனக்கு இந்த கல்யாணத்துல இன்னும் நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்ததை ஏத்துக்க. இல்ல இந்த கல்யாணம் வேண்டாம், சுதந்திரம் தான் வேணும்னு நீ நினைச்சினா இந்த விவாகரத்து மனுல கையெழுத்து போடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன். உங்க ரெண்டு பேர்ல யாரு விவாகரத்துக்கு அப்ளை பண்றீங்க? ரெண்டு பேரும் தான். அப்படின்னு உங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு? வேறுபாடுன்னு எதுவுமே இல்ல, ஆனா பெருசா ஒரு ஈடுபாடு இல்ல, அதனால்தான். அதுக்கு விவாகரத்து வரைக்கும் போகணுமா?
போகணும்னு எங்களுக்குள்ள தோணுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆனா நாளடைவுல ஈடுபாடு வரலாம் இல்லையா? உங்களுக்கு இந்த கேஸ் எடுக்கிறதுல விருப்பம் இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 7 நாள். 7 நாளா? 7 நாளைக்குள்ள விவாகரத்தின் முடிவுக்கு வந்துட்டீங்களா? விவாகரத்துன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் 7 நாளுக்கும் 7 வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா சட்டத்துக்கு இருக்கே. பரஸ்பர ஒப்பந்தத்தின் பேர்ல கோர்ட்ல விவாகரத்து வாங்கணும்னா கல்யாணம் ஆகி குறைஞ்சது 1 வருஷம் ஆயிருக்கணும். உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம சட்டத்துக்கு இருக்கு. இந்த 1 வருஷத்துக்குள்ள உங்க மனசு மாறிடலாம் இல்லையா? அப்போ இப்போ அப்ளை பண்ணா கூட 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கோர்ட் டைவர்ஸ் கொடுக்கும். அது வரைக்கும் நீங்க ஒருத்தர் பொறுத்துக்கணும். இதுக்கப்புறமும் நீங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களா? எஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துன்னு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த 1 வருஷம் எங்க மனசு மாத்திடாது. தயவு செய்து இதை கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? ஷூர். ஆஸ் an advocate, நீ கேட்கிற இந்த டைவர்ஸ வாங்கி கொடுக்க என்னால முடியும். ஆனா ஒரு பொண்ணா இந்த விவாகரத்தை வாங்கி கொடுக்க எனக்கு மனசு இல்லம்மா. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, ஏன் இந்த விவாகரத்துன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. என்னவா இருந்தாலும் சரி, அவசரப்படாத. ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டமா. அதை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அதையே நீயும் படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்புறம் ஓ இஷ்டம். நாளைக்கே நான் இதை ஃபைல் பண்ணிடுறேன். मुबारक हो। कांग्रेचुलेशन। अरे भाई बधाई हो भाई, बहुत बहुत बधाई। दोनों की जोड़ी। अरे यार ये भी ये मेड फॉर ईच अदर। विश यू हैप्पी मैरिड लाइफ। They are going to be one of the best couple in our office here। बेटा, ये पूजा का कुमकुम है, बहू को सिंदूर लगा दो। लगा दो ना बेटे। अरे लगाना यार, लगाना। अरे लगाया जल्दी लगाना। अरे लगाया है, लगाना। लगा दो यार। I'm sorry. நான் அப்படி போயிருக்க கூடாது. உடனே வந்துடலான்னு தான் போனேன். ஆனா நான் செஞ்சது தப்பு தான், ஒத்துக்கிறேன். தப்பு என் மேலதான். இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டதே எனக்கு மறந்து போச்சு. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண கையோட பூ மாலை வாழ்த்துக்கள். உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. வந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் உங்க கூட வேலை பார்க்கறவங்க வேற. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். நான் என்னையே மாத்திக்கிறேன். ப்ளீஸ், எனக்காக உன்னை நீ மாத்திக்க வேண்டாம். நீ இங்க இருக்க போறது, நீ இங்க இருக்கிற 1 வருஷம் முழு சுதந்திரத்தோட இருக்கணும்னு நான் விரும்புறேன். உன் வாழ்க்கையில நான் எந்த விதத்திலையும் குறுக்கிட மாட்டேன். இது உன் வீடு, உன் விருப்பம் போல இருக்கலாம். எனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம்.
Apart from the roof, we don't have to share anything. Okay? உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட வருத்தமோ கோவமோ வரலையா?